தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அனைத்து இந்து மக்கள் பேரவையின் தலைவர் காவி புலி பாபா ராம்தாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய பணிகள்லாம்? பணிகள்லாம் சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. அனைத்து இந்து மக்கள் பேரவை சார்பாக இதுவரை நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. மக்களுக்கு இல்லாதவருக்கு இயன்றதை செஞ்சிகிட்ருக்கோம். நலத்திட்ட உதவிகள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுக்கு அரசியல் தேவையில்லாத காழ்ப்புணர்ச்சிகள், வீண் விவாதங்கள், மற்றவர்கள் குறை கூறுவது எங்களுடைய நோக்கம் அல்ல. நம்மளால் முடிஞ்சது மக்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இந்துக்கள் நசுக்கப்படுகிறார்கள். தமிழகத்தில் பெரும்பாலும் தமிழகத்தில் தான் அதிகமாக நசுக்கப்படுகிறார்கள். இந்த திராவிடம் என்ற ஒரு டீம் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால இந்துக்கள் அதிகமாக நசுக்கப்படுகின்றார்கள். அதை கருத்தில் கொண்டு இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடுறது வேறு வழி. மக்களுக்கு இப்படி நல்லது செய்யலாம். ஒரு அமைப்பு ஆரம்பித்தாக்கா போயிட்டு போராட்டம் பண்ண கொடி பிடி போயிட்டு பழைய தலைவர்களுக்கு மாலை போடுங்கிறதுலாம் நம்மளுடைய குறிக்கோள் கிடையாது. மக்களை பின்னாடி கூட்டு போகிற பிளான், இந்த முன்னாள் தலைவர்களுக்கு மாலை போடுறது, அவங்க பேரை சொல்லி கொடி பிடித்து கோஷம் போடுறதெல்லாம் நம்ம எய்ம் கிடையாது. நெகட்டிவ் தாட் வேணும், பாசிட்டிவ் தாட் தான் நம்மளுடைய விஷயங்கள் ஃபுல்லாக. அடுத்து என்ன செய்ய போகிற? எத்தனையோ காமராஜர் இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்கான், அவனை நம்ம பாதுகாக்கணும், அவனை வளர்க்கணும். எத்தனையோ அம்பேத்கர் உருவாகிட்டு இருக்காங்க, அவங்கள வளர்க்கணும் நம்ம. சரிங்களா? எத்தனையோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கான், அவங்கள ஊக்குவிக்கணும். இதுதான் நம்முடைய அமைப்புடைய சாரகம்சம். பட் மற்றபடி எல்லாம் கேட்பாங்க, எதுக்கு மாலை போட வரலையா, அங்கே வரலையான்னு கேட்பாங்க. நமக்கு அது வேலையே கிடையாது. மக்கள் எங்கேயே பாதிக்கப்பட்டிருக்காங்க, அங்கேயே அனைத்து இந்து மக்கள் பேரவை நிற்கும். அதான் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது ஒரு ஒரு பொதுநல சிந்தனையோடு நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி தான் உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிறீங்க. ஆனால் அனைத்து இந்து மக்கள் பேரவை அந்த பெயர் காரணம், அதாவது நம்ம நாடு சுதந்திரம் வாங்கி அரை நூற்றாண்டு கடந்துட்டோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உலகத்தின் மையப்புள்ளி தமிழகம். அது எங்கே இருக்குன்னு கேட்டால் சிதம்பரத்தில் எங்கே இருக்குன்னு கேட்டால் நடராஜர் காலடியில் இருக்குங்கிறது நான் சொல்லலை, அறிஞர்கள் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டாக்கா ஆன்மீகத்துக்கே ஒரு மெயினான இடம் தமிழகம் தான். உலகத்துக்கே உலகம் நீ நல்லா இருக்குன்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இந்துக்களும் சாமி கும்பிட்றதுனால தான் உலகமே நல்லா இருக்குது. ஒரு கிறிஸ்தவன் போய் பைபிளை படிப்பான், போயிட்டு ஏசுனார் சிலுவை மட்டும் கும்பிட்டு வருவான். ஒரு இஸ்லாமியன் போவான், ஒளியை பார்த்துட்டு வணங்கிட்டு வந்துடுவான். ஆனால் இந்துக்கள் மட்டும்தான் அனைத்து பிரபஞ்சங்கள் அத்தனையுமே வணங்கிட்டு வருவான். அவன் வணங்குறதுனால மட்டுமே உலகம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இல்லைனா கண்டிப்பாக அந்த உலகம் இயங்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ நான் மறைநூல் நிறைய படிச்சிருக்கேன். ஸோ அதை பற்றி நமக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இது ஆத்மார்த்தமாக உணரக்கூடிய ஒரு இந்துத்துவாங்கிறது ஆத்மார்த்தமாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உணரக்கூடிய ஒரு மதமாக நான் உணர்ந்தேன். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதற்காக பஞ்சத்துக்கு மதம் மாறிட மக்கள். இதுக்கு காரணம் 50 ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸ் மக்களை சரியான முறையில் இப்போது தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கின்றது. ஏன்னா 50 ஆண்டு காலத்தில் அவன் நாட்டை கெடுத்துட்டு போயிட்டாங்க. அதை மீட்டு எடுக்கிறதுக்கு இன்னும் 50 ஆண்டு காலம் வரணும். அதுக்கிடையில் கொரோனா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ பகல்காம் பிரச்சனையில் கூட சரி, தேசத்தந்தை பாரத பிரதமர் மோடி அவர்கள் சிறப்பான முறையில் பதிலடி கொடுத்தார் தீவிரவாதிகளுக்கு. பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கல, தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு. அதை நான் பெருமைப்படுறோம். இந்தியனா பிறந்துட்டுன்ற சந்தோஷப்படுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கொள்கை இந்துத்துவ இந்தியனாக பிறந்தவர் பெருமைப்படுறதில்ல. நம்ம இஸ்லாமியர்களும் இருக்காங்க, நம்ம அமைப்பில் கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் பஞ்சத்துக்கு மதம் மாறிட்டான் சார். பஞ்சத்துக்கு மதம் மாறுறது மதம் கிடையாது, அது ஒரு ஏக்கம்தான். இந்தியாவில் இருக்கிற மக்களை திசை திருப்பி அவங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரது தான் கிறிஸ்துவமும் இஸ்லாத்தும். ஸோ அது மதம் கிடையாது. மதம் என்பது அமைதியை கொடுப்பதும் மனசை ஒருநிலைப்படுத்துவதும் தான் மதம். இது அத்தனையுமே இந்துத்துவாவில் இருக்கிறது, இந்து மதத்தில் இருக்குது. இதனால தான் அனைவரும் இந்துக்கள் தான். பஞ்சத்துக்கு நீ மாறிப்படாது, பிரச்சனை கிடையாது. இப்போ தற்போதைய காலகட்டத்தில் கால சூழலில் உலகமே
நம்ம இந்துத்துவா இந்து கடவுள்களை நோக்கியே தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா கிறிஸ்துவனை பார்த்தீங்கன்னாக்கா புளிய மரத்தை வச்சு வேப்ப மரத்திட்ட போக மாட்டான், விபூதி எடுக்க மாட்டான், இந்துக்கள் கொடுத்ததை வாங்க மாட்டான். இப்படி இருக்கும்போது ஆனால் இந்துக்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா யார் கொடுத்தாலும் வாங்கிக்குவான். அது ஏன்னு கேட்டிங்கனாக்கா எல்லாத்தையுமே என் இறைவன் தான் படைத்தான், என் சிவன் தான் படைத்தான், எல்லாமே எனக்கு சொந்தமானதுன்றது தான் இந்துக்களுடைய கோட்பாடு, இந்துக்களுடைய மனோபாவம். ஸோ இது வந்து அது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு பிடிக்கல. ஒவ்வொரு இந்துக்களுக்கு வந்து உலகத்தில் பிடிக்காத விஷயம் ஒன்றுமே இருக்காது. நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். கெட்டதையும் அனுபவிக்கணும், நல்லதையும் அனுபவிக்கணும். இதுதான் பிரபஞ்சம். ஓகேங்களா? ஆகையினால அனைத்து இந்து மக்கள் பேரவைங்கிற நேமுக்கு வந்து இந்துக்களாக வாழறது பெருமைப்படக்கூடிய விஷயம். உலகத்துக்கே வந்து ஆன்மீகத்தை சொல்லி தந்தவன் தமிழன். உலகத்துக்கே ஆன்மீகத்தை சொல்லி தந்தவன் தமிழன். உலகத்தின் அடிவாரம், உலகத்தின் மையப்புள்ளி நம்ம தமிழகம் தான். தமிழகம்ன்றத அதில் இந்துக்கள் தான். சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம சொல்லிக்க போனாக்கா காங்கிரஸ் ஆண்ட அந்த 50 ஆண்டு காலம் தான் நான் குறை கூறுவேன். மற்ற எதையும் நான் குறை சொல்ல விரும்பல. இவங்க இயலாமைத்தனத்தினால மக்களை வந்து திசை திருப்பவே இஸ்லாமிய இந்துக்கள் தீவிரவாதத்தை இவர்களாக ஏற்படுத்தி விட்டது தான் இந்த பிரச்சனை ஒன்று வெடிச்சிக்கிட்டு இருக்கு. அவர்கள் நினைத்திருந்தால் சாதியை ஒழித்திருக்கலாம், மதங்களை ஒழித்திருக்கலாம். இன்று ஏற்பட்டுள்ள தீவிரவாதத்திலிருந்து லோக்கல் ரவுடிஸ் இருந்து எல்லாத்தையும் ஒழிச்சிருக்கலாம். இன்றைக்கி வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களை கேள்வி கேட்டிருக்கிறது நியாயம் கிடையாது. கேட்குற அத்தனை பேருமே இந்திய தேசத்துக்கு எதிரானவர்கள் தான் மோடி அவர்களை கேள்வி கேட்பான். ஒன்று மத மாறிய கேள்வி கேட்பான். அப்படி இல்லைனாக்கா தேச விரோத குற்றங்கள் செய்கிற அத்தனை பேருமே மோடி அவர்களை குறை சொல்லுவான். ஓகேங்களா? மற்றபடி தேச பற்றாளர்களோ இந்திய தேசத்தின் பெருமைகளும் இந்திய தேசத்தின் மரபுகளையும் இந்திய இறையாண்மைக்காக போராடுபவனும் பாரதிய ஜனதாவையோ அல்லது மோடியையோ அல்லது அண்ணாமலை ஐயாவையோ யாரையும் குறை கூற மாட்டான். அவர் மீடியாக்கள் இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகள் இருந்தாலும் சரி, பொதுநலவாதிகள் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பாரதிய ஜனதாவை குறை கூறுகின்றார்கள் என்றால் இந்திய தேசத்திற்கு எதிரானவர்கள் தான் பாரதிய ஜனதாவை குறை கூறிக்கொண்டிருப்பார்கள். அதை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஓகேங்களா? 2 விஷயம் ராம்தாஸ். நீங்கள் ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க, பஞ்சத்திற்காக மதம் மாறினார்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்னு சொன்னீங்க. அது ரொம்ப ஒரு தட்டையான வாதம் அல்லவா? நீங்கள் இந்துன்னு சொல்கிறீங்க, தமிழன்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் சைவம் இருந்தது, வைணவம் இருந்தது, ஆசீவம் இருந்தது, உள்ளிட்ட பல்வேறு மதங்களை பின்பற்றுகிறவர்கள் இருந்தார்கள். இவை எல்லாம் ஒரு குடையின் கீழாக கொண்டு வந்தது வெள்ளைக்காரன், இந்து என்று அழைத்தான் அப்படின்னு நான் சொல்ல, பெரியவர் சங்கராச்சாரியாரை இதை வந்து பதிவு செய்திருக்கிறார். இப்போ 2 விஷயம். நீங்கள் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், குறிப்பாக 4 வருண கோட்பாடுகள் தான் மற்ற மதத்தின் பால் ஈர்க்கப்பட்டு சென்றார்கள் அப்படின்றது தான் வரலாறு. நீங்கள் பஞ்சத்திற்காக மதம் மாறினார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இங்கு இருந்த எல்லா விஷயங்களையுமே நீங்கள் வந்து மூடி மறைக்க பார்க்கிறீர்களோ அப்படின்ற ஒரு ஐயம் வருது ராம்தாஸ். அப்படி நினைக்கிறது அது நான் பொறுப்பாக முடியாது. நான் சராசரி மனுஷனா மக்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறவர். நான் நடக்கிற இயல்பான விஷயங்கள் அத்தனையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். எந்த இந்துவும் வந்து பகவத்கீதையை வச்சுக்கிட்டு போயிட்டு மதம் மாறன்னு கூப்பிடல, உனக்கு கல்வி தரன்னு கூப்பிடல. இதே நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து சங்கராச்சாரியர் சொன்ன விஷயங்கள் வந்து இந்து அப்படிங்கிற பேரை கொண்டு வந்தது ஆங்கிலேயனாக கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு அடையாளம் அந்த இந்து என்ற நேம். அப்போ இந்து என்ற அவன் நேம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பிரிவினைகள், கிறிஸ்துவன்றது அடுத்து வருது, இஸ்லாமியன்றது வருது. ஸோ இந்தியன் என்ற ஒரு போர்வையில் இருந்தவனை பிரிவினை ஏற்படுத்தியது ஆங்கிலேயன். நமக்கான அடையாளம் என்பது தமிழர்கள் தானே ஐயா? எங்கிருந்து வந்தது இந்துவும் கிறிஸ்தவமும் இஸ்லாமியரும்? நான் தமிழன், ராம்தாஸும் தமிழர் என நான் நம்புகிறேன். தமிழன் தான் ஐயா. அப்புறம் என்ன இருக்குது? அப்புறம் என்ன இருக்குது? இந்து தான் என் அடையாளம் இல்லை, தமிழன் என்பது தான் நம்ம அடையாளம். நான் சொல்வது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு தமிழன் என்ற அடையாளம் வந்து ஆன்மீகம் நான் புரிந்து கொள்கிறேன். தமிழ்நாடு ஆன்மீக மண், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் மண், மறுப்பதற்கில்லை. ஆனால் இங்கு இது பெரியார் மண் அப்படின்னு தான் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. இதை எப்படி நம்ம பார்க்கலாம், எப்படி பார்க்குறீங்க? பெரியார்னு பேர் சொல்ல மாட்டேன். ஈவேரா ராமசாமி அவர்கள் சாதியை ஒழித்தார். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு
உரிமை வாங்கி கொடுத்தார் என்று ஒரு சில தற்குறிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது யாராக இருந்தாலும் அப்படி பரவாயில்லை. எதுவும் செய்யவில்லையா ஈவேரா? அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடினார் என்றால் அவர் முதலில் செய்திருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவருடைய சாதியிலிருந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சாதி ஒரு பொண்ணுக்கு இல்லை ஒரு பையனுக்கோ திருமணம் முடித்து சமத்துவத்தை ஏற்படுத்தியிருந்தால் ஈவேரா ராமசாமி அவர்கள் சமத்துவவாதின் என்பதை நான் முழு மனதில் ஏற்றுக்கொண்டு நான் அவரை பயணிப்பேன். அதுபோன்று பல குற்றங்கள் அவர் மீது சொல்லப்படுகிறது, உண்மை ஆதாரமும் உண்டு. ஸோ அவரை நம்ம பழி சொல்கிறது, அவர் குற்றம் சொல்கிறது என்னுடைய வேலை கிடையாது. இந்த நாட்டில் உலகத்தில் எல்லாமே இருக்கும், வாசனையும் இருக்கும், துர்நாற்றமும் இருக்கும். அதுபோல் சக்திகள் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள குறை சொல்கிறது நம்ம வேலை கிடையாது. நம்முடைய இலக்கு என்ன, நம்முடைய நோக்கம் என்ன, நம்ம மக்களுக்கு உலகத்தில் போன அத்தனை பேருமே இறைவனோட மக்கள் தான், சிவனோட மக்கள் தான். பெரியாரை எதிர்க்கிறீர்களா? பெரியாரின் பெயரில் திராவிட சித்தாந்தத்தை எதிர்க்கிறீர்களா? திராவிடன் என்று சொல்வோம் அத்தனை பேருமே தமிழனாக இருக்க முடியாது. தமிழன் அல்ல. தமிழன் எவனுமே திராவிடன் என்ற பெயரை வாரி பூசிக்க மாட்டான். வெளியிருந்து வந்து இங்கே பிழைக்க வந்தவர்கள் மட்டுமே நான் தமிழன், வேற்று மொழி இங்கே வரக்கூடாது, தமிழ் மட்டும்தான் வரணும்னு சொல்லிட்டு இங்கே வேலி போட்டு உட்காந்துட்டு அத்தனை பேருமே தமிழனே கிடையாது, பிறமொழியாளர்கள் தான். பிறமொழியாளர்கள் தான் இங்கே ஆட்சி ஆண்டு வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் வசதியாக திராவிடத்தை பொருத்தி கொண்டார்கள். அவ்வளோதான். திராவிடம் என்பது ஒரு போர்வை தான், குளிருக்கு போர்வை போத்திக்கிற மாதிரி தான் திராவிடங்கிறது. திராவிடங்கிறதுலாம் வந்து சரி உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. 5 மொழி சேர்ந்தது தான் திராவிடம். அது சீமான் இருக்கார், அவருக்காவது ஓரளவுக்கு தெரியும், ஏதோ நிறைய படிப்பார். ஸோ மற்றவர்களுக்கு வந்து ஏதோ கேள்வி அவங்க தாத்தா சொல்லிட்டு போனார், அவங்க அப்பா சொல்லிட்டு போனார், அதுக்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு போனாங்கிறத ஃபாலோ பண்ணாலும் தவிர, பட் அதை உள்ளுணர்ந்தால் அந்த திராவிடத்தில் அவன் இருக்க மாட்டான். திமுக அரசு திராவிட மாடல் அரசு அப்படின்னு தான் பெருமிதம் தெரிவித்துக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் இது திராவிட மாடல் அரசு அப்படின்னு திமுகவினர், அதன் தலைவர், முதலமைச்சர் பெருமிதத்தோடு சொல்கிறார். எப்படி புரிஞ்சுக்கலாம் திராவிட மாடல் அரசு? திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்கிறான்னு சொல்லினாக்கா, திராவிட மாடல் அரசுனாக்கா அவங்க சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அங்கங்கே கலவரம், கொள்ளை, கற்பழிப்பு, கிராமங்கள் தோறும் போதை வஸ்துக்கள் அனைத்தையும் கொடுக்குறது திராவிட மாடல் தானே, அதை ஏற்றுக்கிறேனே. திராவிட மாடல் அரசுனா இப்படி தானே இருக்கும், இது தானே திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிக்கிறாங்க. அதை நான் வந்து மறுப்பு தெரிவிக்க மாட்டேன். கண்டிப்பாக திராவிட மாடல் அரசுனாக்கா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமும் கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதாவது டாஸ்மாக் நடத்துறது தமிழக அரசு, அதை குடிச்சிட்டு போகிற அப்பாவி மேலே வழக்கு தொடர்றாங்க. ஓகேங்களா? ஏன் நீ ஒயின் ஷாப் இது மூடிட்டு போ, உனக்கு வருமானம் டாஸ்மார்க்கில் தான் வருமானம் வருது அப்படிங்கிறதுக்காக நீ டாஸ்மாக் நடத்திக்கிட்டு இன்றைக்கி வந்து மீடியாவில் வந்து இந்தியா முழுமைக்குமே மது விற்கப்படுகிறது. குஜராத்தில் முழு பூரண மது விலக்கு இருக்கக்கூடிய குஜராத்தில் கூட சார் தமிழகத்திலையும் விக்கெட்டு சார் மூடித்தனமாக கிடைக்குது அப்படின்றது தான் உண்மையான தகவல். அப்போ இந்தியா முழுமைக்குமே மது இருக்குது. இதை வந்து ஒரு கொள்கை முடிவாக எடுக்கணும், ஒரு பாலிசி டிசிஷனாக எடுக்கணும்னா மத்திய அரசாங்கம் நினைத்தால் ஒரு கையெழுத்திலிருந்து நிறுத்திவிட முடியுமே. நீங்கள் சொல்கிறது சரிதான் சார். இந்தியா முழுக்க மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே மது நடமாடிட்டு இருக்குது. ஃபாரினில் பார்த்தீங்கன்னா அவன் குடிச்சிட்டு படிப்பான், எழுதுவான், கவிதை எழுதுவான், லக்ஸரியாக வாழ்ந்துட்டுருக்கான், குடிச்சிட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஆளுங்க அப்படி கிடையாது, நம்ம நாட்டு சரக்குகளும் அப்படி கிடையாது. ஓகேங்களா? தரங்கெட்ட ஆலைகளும் தரங்கெட்ட ப்ராஜெக்டு இங்கே உருவாகிறதுனால தான் மக்களுக்கு குடிக்கிறது கூட ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏதோ உடல் ரீதியாக உழைக்கிறான், குடிக்கிறான், படுக்கிறான். ஸோ இதை குடின்னு சொல்லி நம்ம அதை பூஸ்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய ஒரு பூதாகரமாக்கி மக்களை திசை திருப்புறது தான் சார் அரசியல்வாதிகளோட வேலை. திராவிடம்னு சொல்லிட்டு அத்தனை பேருமே மக்களை எப்படியாவது ஒரு பிரச்சனையை சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு ஊன்றுகோலாக இருப்பார் திருமாவளவன் அவர்கள், சீமானவர்கள், இவர்கள் எல்லாம் வந்து அரசியல் புரோக்கர்கள் தான். பட் இவங்க வந்து மக்களுக்கு நல்லதை செய்யறதுக்காக வரவே இல்லை சார். இன்றைக்கி குன்றத்தூரில் ஒரு பிரச்சனை, தாழ்த்தப்பட்ட மக்களை விரட்டி அடிக்கப்படுறாங்க. என்ன பிரச்சனை? அங்கே ஆக்கிரமிப்பு, பிழைக்க வந்தவங்க, கல் உடைக்கும் வேலை செய்கிறவங்க, கூலி தொழிலாளிகள் அங்கே இருக்காங்க. அங்கே இருக்கிற திமுக பிரமுகர்கள் தான் அவங்கள மிரட்டுறாங்க. சிங்கிளாக நான் போய் நின்னேன் சார்.
எந்த வித சப்போர்ட்டும் இல்லாமல் நான் போய் நிற்கிறேன் தனியாக. அது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் நம்ம வந்து சமூக பிரச்சனைனா உடனே ஸ்பாட்டில் போய் நிற்போம். அதுபோல் நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, எனக்கு அருகதை இருக்குது சொல்கிறதுக்கு. மக்களுக்கு என்னால் முடிஞ்சது நான் நலத்திட்டு கொரோனா நிவாரணத்திலேருந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு ரைட்ஸ் இருக்குது சொல்கிறதுக்கு. இதை வந்து தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களோ மற்றும் சீமானவர்களோ இல்லை இப்போ வந்துருக்கிற விஜய் அவர்களோ மக்களுக்கு ஏதாவது விஜய் வந்து செய்கிறான்னு சொல்கிறாங்க, மக்கள்கிட்ட ரசிகர் மன்றத்தில் வாங்கி தான் செஞ்சிட்ருக்கார். அது ஆதாரம் என்கிட்ட இருக்குது. சரிங்களா? பட் அதனால் வந்துட்டு மக்களுடைய பிரச்சனைகள் என்னவோ, மக்களுடைய பிரச்சனை 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 எம்பிக்களை வைத்திருக்கிறது விசிகா. 30 லட்சம் வாக்குகள் ஏறக்குறைய 13-14% வாக்குகளை வைத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நீங்கள் போகிற போக்கில் இந்த 2 கட்சியும் மக்களுக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்லி கிடக்குறீங்களே. உண்மை அதுதான் சார். ஒரு ஆதாரம் காட்ட சொல்லுங்கள் சார். ஒரே ஒரு ஆதாரம் காட்ட சொல்லுங்கள். மக்களுக்கு அவர்களால் கேடு மட்டும்தான் இருக்குமே தவிர இதுவரை ஒரு அவர்கள் ஆட்சியில் இல்லையே. திமுக தான் ஆட்சியில் இருக்கிறது. அதிமுக ஆண்டது, திமுக ஆண்டு கொண்டு இருக்கிறது. மீண்டும் யார் ஆளப் போகிறார்கள் என்பது தெரியாது. இதில் விசிகாவும் நாம் தமிழர் குற்றச்சாட்டு என்ன பண்ண போகிறீங்க சார்? நாம் தமிழர் குற்றச்சாட்டு சொல்கிறோன்னு நான் ஏன் குற்றச்சாட்டு சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. இவங்க 2 ஏடிஎம்கே டிஎம்கே, விசிகாவது திமுகவுடன் பலமான கூட்டணியில் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தனித்தே தானே இருக்கிறது. அவர்களை நீங்கள் இதில் சேர்த்து கொண்டு விமர்சிப்பதற்கான காரணம் புரிந்து கொள்ள நாம் தமிழர் கட்சி தனித்து இருப்பது பெருமைப்படுறேன். தனியாக ஒரு மனிதன் இன்னும் போராடுறதை நினச்சி நான் உண்மையிலே பாராட்டுறேன். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம அதற்கு முன்னதாக தமிழ்நாடு அரசியல் களம் வரலாம். இப்போது அதாவது 21 ஆட்சி கட்டிலில் அமர்ந்து திரு ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைமையிலான அரசு, இதற்கு முன்னதாக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட இந்த திராவிட மாடல் அரசு, திராவிடம் என்று அவர் சொன்னதை விட பல மடங்கு வீரியமாக ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அது ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தையை தான் நான் இவர் அதை தூக்கி பிடிப்பதற்கான காரணம்? அது காரணம் வந்து என்ன சொல்கிறது, அதாவது என்னுடைய மகனை நான் அதிகமாக நிறைய இடத்துல மகன் ரோட்டில் சொல்லி சுற்றிட்டு இருக்க மாட்டேன். நீங்கள் கேட்டிங்கனாக்கா, சார் என் பையன் சார் என்ன படிக்கிறான் சார் சொல்லுங்கள். அதுதான் நாகரிகம். இதுதான் நாகரிகம். இதே வந்து நான் பிள்ளையே இல்லாமல் வேற ஒரு பிள்ளைய ஏதோ ஒரு பிள்ளைய வந்து தத்து எடுத்துக்கிட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு வரும், இதான் என் பிள்ளை, இதான் என் பிள்ளை, இதான் என் பிள்ளை. அது அவமானம். ஸோ இதுதான் வந்து இந்த சூழ்நிலை. ஓகேங்களா? ஆக்சுவலி ஒரு தமிழ் திராவிடத்தை எதிர்ப்பவர்கள் யாருமே தமிழர்களே அல்ல. திராவிடம் இல்லாமல் தமிழ் வந்ததா, தமிழும் திராவிடமும் ஒன்றுதானே அப்படின்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்? தமிழ் திராவிடம் ஒன்று சொல்கிறது மடத்தனமான விஷயம் சார். அதை வந்து ஏற்கக்கூடிய விஷயங்கள் நல்லா தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தெரியும். திராவிடம் என்பது 5 மொழியை சார்ந்தவர்கள் திராவிடம். அவர் அந்த மாநிலத்தில் யாருமே திராவிடத்தை தூக்கி தலைமையில் வச்சுட்டு ஆடலை. இங்கே பிழைப்புக்காகவும் அரசியலுக்காகவும் தினந்தோறும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டு மக்களை தென் மாநிலங்கள், திராவிட மாநிலங்கள், தென் மாநிலங்கள் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, இவங்க நீங்கள் குறிப்பிடப்படி அந்த பிற மாநிலங்கள் யாருமே திராவிடர்கள்னு சொல்ல, திராவிட மாடல் அரசுலாம் சொல்ல மாட்டான். இங்கே மட்டும்தான் திராவிட மாடல் சொல்கிறாங்க. ஏன் அது? அதுதான் சார். அதுக்கு கேட்குறாங்க நிறைய விமர்சனம் வைக்கும்போது சொன்னால் எக்ஸ்க்ளூசிவ், இது வந்து அனைவருக்குமான ஆட்சி, அனைவருக்குமான மக்கள் நல திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைவருக்கும்னா கன்னடருக்கும், மலையாளிக்கும், தெலுங்கருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்ல விஷயம் தானே. அப்படின்னா ஒரு தேசிய கட்சியாக தான் சார் நீ பாரத பிரதமராக போய் போட்டிட்டு ஏன் தமிழக முதல்வராக இருந்துக்கிட்டு இருக்க சார்? அனைத்துக்குமான ஆட்சின்னு சொல்கிறது நியாயமான விஷயம், ஏற்றுக்கிறேன், தப்பு இல்லை. ஹிந்தி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்கிறேன், அதுக்குன்னு அர்த்தம். இப்போ நீ யார் என்ன கொள்கைனே அவங்க கொள்கையே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தமிழன்னு சொல்கிற ஓகே, அப்புறம் திராவிடன்ற பேரில் அனைத்துக்கும் பொதுவானதுன்னு சொல்கிறீங்க ஓகே. ஹிந்தி வரக்கூடாதுன்னு சொல்கிறது, இந்திய மொழி ஹிந்தி வரக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஸோ அப்போது உன்னுடைய கொள்கையே உனக்கு என்னன்னே தெரியல சார். அதாவது மறைந்த புனித விஜயகாந்த் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார், ஓப்பனாக பேசினார். அந்த மாதிரி ஒரு நல்ல அரசியல்வாதி தமிழகத்தை இயன்றதை செய்வோம், இயலாதவருக்கு அப்படின்னு ஒரு பெரும் கொள்கை அவர் தெளிவாகவே சொல்லுவார். அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழி கற்போம். இதுதான் வந்து ஒரு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு வாயிலிருந்து வர வார்த்தைகள். இதுதான் எல்லா மொழியும் கற்றுக்கோ, எங்கே போனாலும் பிழைக்கணும். இங்கே வேலை இல்லை, வெளியில் வேலை இருந்தாலும் போய்ட்டு அந்த மொழியை கற்றுக்கிட்டு போ. உனக்கு பக்கத்து நாடுனா அங்கே போய் ஹிந்தி பேசி தான் ஆகணும். ஏன் ஹிந்தி எதிர்ப்பு தெரிவிக்கிற? 4 மொழி கற்றுக்கிட்டேன், நீ மட்டும் ஹிந்தி கற்றுட்டு உன் பிள்ளைங்க மட்டும் போயிட்டு டெல்லியில் உட்காரலாம். இந்தி மொழியை நாங்கள் எதிர்க்கவில்லை, இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம்னு சொல்கிறாங்க.
நான் கற்றுக்கிறேன், ஆனால் நீங்கள் சொல்லாதீங்கன்றாங்க. சார் ஹிந்தி திணிப்பு ஓகே, உன் வீட்டில் தமிழ் பேசுறியா? உன்னுடைய மொழி என்ன? ஏன் தமிழை எல்லாம் அனைத்து மொழியும் கற்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். கற்றுக்குங்க, ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது, தாராளமாக அது கற்றுக்குங்க. நீங்க- யார் வேலைன்னு சொன்னா? இல்ல, நீங்களே தான் ஆனால் நீங்கள் வந்து ஹிந்தி கற்றுக்கிட்டாதான் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் நான் நிதியே கொடுப்பேன் மத்திய அரசாங்கம் சொல்கிறது அபத்தம் அல்லவான்னு கேட்குறாங்க. சார் மத்திய அரசு நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயிலாம் பண்ணல. சொல்கிறாங்களே இவங்களே ஏற்படுத்திக்கிட்டது. மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிதி தரல 2261 கோடி தராமல் இன்னும் இருக்குது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் இது வந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சே இருக்காங்களே, இன்னமும் அது அந்த நிதி வழங்கப்படவில்லையே. எதிர்ப்பு தெரிவிப்பதும் கபட நாடகம் ஆடுவதும் திமுகவிற்கு கைதேர்ந்த கலை. அதாவது ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் ஒருத்தர் இருப்பார். அந்த தலைவரை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல பேசுகிறேன்னாக்கா பிரச்சனை இல்லாமல் முடிச்சுட்டு அந்த ஒரு தலைவரை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த தலைவர் அங்கே பிரச்சனை இல்லாமல் அந்த நல்லதை செய்கிறது தான் இறங்கி அங்கே நெளிவு சுழிகளை பார்த்து செய்கிறது தான் தலைவன். இவங்க அப்படி கிடையாது. அங்கே போனால் பிரச்சனை, இங்கே தமிழகத்தில் சட்டசபையில் பிரச்சனை. ஏன் ஒரு எதிர்கட்சியாக இருந்தாக்கா வந்து ஒருங்கிணைந்து மக்கள் நலத்திட்டத்தில் மட்டும் பேச தெரியாதா? சண்டை போட்டால் தான் எதிர்கட்சின்னு தெரியணுமா? ஸோ அந்த பழக்க வழக்கங்கள்லாம் கொண்டு வந்தது இந்த திராவிட மாடல் தான் சார். அவன் அப்போ அன்று முதல் இன்று வரை எதிர்கட்சினா சண்டை போட்டு வரணும். அந்த தமிழகத்தினுடைய மாண்பு, இந்திய இறையாண்மை அனைத்தையும் கெடுக்கக்கூடிய ஒரே சக்தி திராவிடம் தான். திராவிடம் என்ற சொல்கின்ற அத்தனை பேருமே அவர்கள் கூட இருக்கிற கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேருமே சொல்கிறேன் நான். சொல்ல சொல்ல வீரியமாக தான் திராவிட மாடல் அரசு அப்படின்னு பெருமிதம் தெரிவிக்கிறார்கள். அதை ஆதரித்து பேசக்கூடியவர்கள் பல இயக்கங்கள் அமைப்புகளாக திமுகவுடன் பயணிக்கிறார்கள். திமுக ஆதரிக்கக்கூடிய எல்லாமே திராவிடத்தையும் ஏற்றுக்கொள்பவர்களாக தான் இருப்பதை நம்ம உணர்கிறோம். கண்டிப்பாக. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர்கள் ஒவ்வொரு நான் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கேங்கிறது மக்கள் நலன் கருதி ஆரம்பிச்சிருக்கோம். மக்களுக்காகவே நம்ம செய்துக்கிட்டு இருக்கோங்கிறது தான். அது அவங்கவுங்களுக்கு பொழப்புக்காக வர்றது, வேறு எதுவும் கிடையாது. நான் அதை தான் அந்த கோணத்தில் தான் பார்க்குறேன். ஏன்னா திமுகவில் இப்போ கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவனுக்கு வருமானத்துக்காக போகிறாங்க. சார் இந்த உலகத்தில் வந்து தவறுகள் நடக்குது அத்தனையுமே அவன் பசிக்காக நடந்துகிட்ருக்கு. புரியுதுங்களா? அவனுடைய லக்ஸரியான வாழ்க்கைக்காக அவன் எதுனாலும் பேசுவான். நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு பேசிக்கிட்டு நம்ம காது கூட கேட்டுட்டு தான் இருக்கும் அத்தனை தலைவர்களுமே. ஏடிஎம்கோட கூட்டணி வச்சுக்கிட்டு திமுகவை திட்டிகிட்டு இருப்பார் திருமாவளவன் அவர்கள். திமுக கூட்டணி வைத்துக்கிட்டு ஏடிஎம்கே திட்டிக் கொண்டிருப்பார் திருமாவளவன் அவர்கள். டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அப்படி தான். ஸோ இவர்கள் எல்லாருமே வந்து மக்களை தான் கூட்டணி தர்மம் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது ஓகே சார், கூட்டணி தர்மன்றது ஓகே. மக்களுக்குன்னு ஒரு தர்மம் கிடையாது. மக்களுக்காக ஏற்படுத்திய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாட்டாளிக்கு அர்த்தம் தெரியுமான்ற அர்த்தம் என்னன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இதெல்லாம் பாட்டாளிக்காக போராடுறது கிடையாது. சரிங்களா? விடுதலை சிறுத்தை அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, சிறுத்தை புலி ஓகே. மக்களுடைய அதாவது ஆணவ கொலை நடந்தது பிறகு தான் இவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அது தடுக்கிறதுக்கு உண்டான யுக்திகளை இவங்க ஒன்றும் பிடிக்கல. மக்கள் போய் படிக்காத எவ்வளோ பேர் இருக்கான் சார். சாதி மக்கள் எத்தனை பேர் படிக்க முடியாமல் இருக்கான், எத்தனை பேர் வந்து காலேஜ் சீட்டு கிடைக்காம இருக்கான். இன்றைக்கி நிறைய பேர் சீட்டு கட்டி நம்மளை தொல்லை பண்ணிகிட்ருக்காங்க. அங்கங்கே நம்ம போயிட்டு இதுக்கு நிறைய இடத்துல நான் சொல்லி போயிட்டு பேசிட்டு வந்து மார்க்கு கம்மியாக எடுத்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் சார் கையில் எடுத்து இதுவரை வந்து அது மாதிரி செஞ்சுருக்காங்கன்றது எனக்கு சந்தேகம் தான். சரிங்களா? மக்கள் அவங்களுக்கு தேவை, அவங்க லக்ஸரியாக வாழணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும். நம்ம சந்தோஷத்துக்கு மக்களுடைய பிரச்சனைக்கு அவங்க முக்கியம் கிடையாது. அவங்களுடைய சுயநலத்துக்காக சுயநலத்துக்காக தான் வந்து அவங்க அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். ஒன்று எல்லோரும் அறிஞ்ச விஷயம், யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன், அவ்வளோதான் விஷயம். தமிழ்நாட்டில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இப்போ தமிழ் தேசியம் வெர்சஸ் திராவிடம் அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கம் உருவாக்கி ஒரு ஆதரவு எதிர்ப்பு குரல்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். இது வந்து தமிழ் மண், ஆன்மீக மண் என்று ஒரு தரப்பிலும், இல்லை இது வந்து பெரியார் மண், பெரியார் தான் தமிழகத்தை வந்து முன்னேற்றினார், பெரியார் தான் தமிழர்களுக்கு வந்து தமிழர்களை முன்னேற்றினார், தமிழ் என்பதும் திராவிடம் என்பதும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரியான ஒரு இருவேறு கருத்துக்கள், கருத்துருவாக்கங்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். இந்த ஆட்சி குறிப்பாக திமுகவின் முன்னாள் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி இருந்தபோது கூட இவ்வளவு இந்த கருத்துருவாக்கங்கள் உருவாகவில்லை. இப்போ இது நிறைய இந்த விமர்சனங்கள், கருத்துக்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் திரு ராமதாஸ் சார்? அதாவது திராவிடம் என்று சொல்வது முதலில் உருவாகியது ஆதி திராவிடத்தை
வேரோடு ஒழிக்கிறது தான் அந்த திராவிடத்தை உருவாக்கினாங்க. ஆதி திராவிட ஆதி திராவிடத்தை ஒழிப்பதற்காக தான் திராவிடம் புது உருவாக்கப்பட்டது. வார்த்தையை கொண்டு வந்து அது பாதி திராவிடத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆதி திராவிடன்றது ஒரு பெருமை இருக்குது. ஆண்டவன் ஆதி திராவிட, சரிங்களா? அது அந்த ஆண்ட அத்தனை பேரையும் ஒழிச்சு கட்டிட்டு புதுசாக வந்தவர்கள் திராவிடம்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டாபிக் வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை அரசியலாக்கிட்டு இருக்காங்க, அதை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களை திசை திருப்பி மக்கள் இதுதான் திராவிடம் திராவிடம் திராவிடம். ஈவேரா ராமசாமி அவர்கள் வந்து மக்களுக்கு எங்கே கொடி பிடிச்சி போராடினார்? அங்கங்கே தென்னையில் உட்காந்தாரு, அங்கே உட்காந்தாரு, இங்கே உட்காந்தாரு, போயிட்டு பிராமணர்கள் எதிர்த்தார். பிராமணர்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்க சார் சொல்லுங்கள்? ஆதி திராவிடம் எத்தனை சதவீதம் இருக்கான்? ஏன் அவனை அடிக்க முடியாதா? எங்கே அதாவது அடிமைப்படுத்தினாங்க, கொடுமைப்படுத்தினாங்க. அறியாமைத்தனம் இருக்கும்போது அடிமைப்படுத்தினாங்க, ஏற்றுக்குறோம். இன்றைக்கி ஒவ்வொருத்தனும் கையிலையும் மொபைல் இருக்குது, ஒவ்வொருத்தங்களும் நெட்வொர்க் கையில் இருக்குது. அவனோட நீட்னஸாக போகிறான் சார். நீ ஜாதி ஒழிச்சது யார்? இல்லை, ஒழிந்து விட்டதா? இன்றும் சாதிய பாகுபாடு இருக்கிறது. ஒழிந்தது. வேங்கை வயலில் மலத்தை குடிக்கும் தண்ணீரில் மலத்தை கலக்குகிறார்கள் அயோக்கியர்கள். இன்னைக்கும் போதே, நேத்திக்கு கூட அந்த கோவில் பிரச்சனை போகுது சார். அது சாதி ரீதியான பிரச்சனைன்னு சொல்ல முடியாது சார். திமிர் பிடிச்சவங்க பண்ணுற பிரச்சனை சார் அது. சார் இங்கே சாதி ஒழிக்கப்பட்ட விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் கூட. ஒரு பிராமணர் வீட்டில் இளையராஜா ஃபோட்டோ இருக்குது. நீங்கள் சாதி ஒழிய காரணமே திறமசாலிகளால் மட்டும்தான் சாதி ஒழிஞ்சிருக்கு. எவனும் கொடி பிடிச்ச சாதி ஒழிக்கவே இல்லை. இளையராஜா போன்ற திறமசாலிங்க, இளையராஜா சாரால் தான் நீங்கள் சாதியை ஒழிஞ்சிருக்குன்றதை நான் சொல்ல முடியும். ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் இளையராஜாவுடைய கீர்த்தனை மிக சரியான ஒரு கருத்து ராம்தாஸ் போயிட்டுருக்கு. அது யுவன் சங்கர் ராஜா. இப்போ இது போன்ற ஒரு திறமசாலிகளால் மட்டுமே சாதி தகர்த்தடிப்படுகிறது. மற்றபடி எந்த சாதி சங்க தலைவரால் இந்த சாதி இங்கே ஒழிக்கப்படலை. சாதி வந்து காக்கப்பட்டிருக்கு. இது என் சாதின்னு பிடிச்சிட்டு எந்த சாதிக்கும் எந்த மக்களுக்கும் ஒன்றும் செஞ்சது கிடையாது. அதை முன்னாடி சொன்ன போல் படிக்க முடியாமல் வசதி இல்லாமல் இருக்காங்க. எல்லா வேலைகளும் எல்லா நலத்திட்ட உதவியும் மக்கள் பண்ண முடியும். ஏன் பண்ண மாட்டேறீங்க? அதை ஏன் செய்ய மாட்டேறீங்க? ஒரே ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு நல்லது செஞ்சுருக்கீங்களா? மருத்துவ முகமாவது வச்சு நடத்துறீங்களா? அதுவும் கிடையாது. நான் உங்களை குறை கூறதுக்காக சொல்லலை. இப்படி சொல்கிறதுனால அவங்க கேட்டு பாபா ராமதாஸ் மேலே கோவப்பட்டு ஃபோன் பண்ணி மிரட்டலாம் போயிட மாட்டோம். அது வேறு விஷயம், அதை விட்டுருங்க. மாற்றிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா மக்களுடைய எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட வந்து ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களா மக்களுக்கு? சமூக நீதி அரசு சொல்லுது. திராவிட மாடல் அரசு எப்படி சொல்லுதோ அதே மாதிரி எங்களுடைய அரசு சமூக நீதி அரசுன்னு சொல்லுது. ஆமாம், சமூக நீதி இல்லையா? சமூக நீதின்னு சொன்னால் சமூகம்னா என்னான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. தெரிஞ்சிருந்தாக்கா இந்த மாதிரி அவல நிலைகள் கண்டிப்பாக கட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய விஷயங்கள், எத்தனை பெண்மணிகள் இப்போ கூட இடையில பாலியல் தொல்லைகள்ன்றதுனால இப்போ கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம எல்லார் போலையும் படிச்சுட்டு வந்து அப்படி இப்படிலாம் பேச விரும்பலை. இதுக்கெல்லாம் காரணமே வந்து ஆளுமைத்தனம் சரியில்லாமல் இருக்கிறதுனால மட்டும்தான் சார். மக்கள் ஒரு பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதை சிறப்பாக பண்ணி கொடுக்கணும், நேர்மையாக பண்ணி கொடுக்கணும். நம்பிக்கை துரோகங்கள் மக்களுக்கு அரசாங்கம் பண்ணுறது அத்தனையுமே நம்பிக்கை துரோகங்கள் தான். அது மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக ரெண்டுக்குமே சொல்லிக்கிறேன். வேண்டிய படம் தான் சரி, வேண்டாத படம் தான் சரி. நீங்கள் நம்பிக்கை துரோகம் என்று குறிப்பிடுவதை நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, மக்கள் நல திட்டங்களில் போதிய கவனம் செலுத்துறதில்லை, மக்கள் பிரச்சனைகளை வந்து சரி செய்வதற்கான முயற்சிகள் இல்லாமல் இப்படியான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாம் சார். பொதுவாக கேட்டுக்கிட்டீங்கன்னாக்கா இப்போது நெட்வொர்க் விஷயத்தை எடுத்துக்கோங்க. யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கோம், விளம்பரம் வருது, ஸ்பீடாக நல்லா அழகாக போயிட்டுருக்கு, ஓகேங்களா? நமக்கு தேவையான ஒரு வீடியோ பார்க்கணுன்னா வரமாட்டேங்குது. இது ஒரு பிரச்சனை சார், பெரிய பிரச்சனை. இவன் வீட்டு பணத்தை போட்டு நான் ரீசார்ஜ் பண்ணி நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் சரி செய்கிறது யார்? வீட்டில் ஒரு பிரச்சனை. பிற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழகம் கல்வியிலாக இருக்கட்டும், அல்லது சுகாதாரத்திலாக இருக்கட்டும், அல்லது மருத்துவத்திலாக இருக்கட்டும், உள்கட்டமைப்பு போன்ற பல்வேறு விஷயங்களில் பிற மாநிலங்களை, குறிப்பாக வட மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழகம் தலை சிறந்து இருக்குது அப்படின்னு பெருமை பீற்றிக் கொள்கிறார்கள். எப்படி பார்க்கலாம்? இல்லை, அதை நான் வரவேற்கிறேன். அது தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் நான் பல மாநிலங்களில் போயிட்டு வந்திருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கிற பிரைவேசி எங்குமே இல்லை. அதில் நான் வந்து உடன்படுறேன். அப்போ அதெல்லாம் நல்ல ஆட்சிக்கு சான்று தானே? நீங்கள் தானே நல்ல ஆட்சி பண்ணலன்னு சொன்னீங்க. அப்போ நல்ல ஆட்சிக்கான சான்று தானே அதுதான் சார். அது இயல்பாகவே தமிழகத்துக்கு அமைஞ்ச ஒன்று. இயல்பாகவே வளம் வாய்ந்த மண் தமிழ் மண். இவங்க ஆட்சி செய்வாங்கன்னு மக்கள் நம்பியும் இல்லை. ஓட்டு போடுறவங்க கூட காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறாங்க.
ஒவ்வொரு வீட்லேயும் அங்கே என் மக்கள் துரோகம் பண்ணாமல் இருக்காங்க. டேய், திமுககாரன் 500 கொடுத்துருக்கான், ஏடிஎம்க்கு 500 கொடுத்துருக்கான், நீ அவனுக்கு போட்டுற ஓட்டு, நான் இவனுக்கு போடுற ஓட்டு, இதுதான் டீலு. இங்கே நாம் தமிழர் சீமானவர்கள் பணம் கொடுக்காம ஓட்டு வாங்குறாருனாக்கா அது பெருமை பெறக்கூடாது. ஒரு ஓட்டு வாங்கினாலும் அது கட்ஸு. இப்போ சீமான் வாங்குறவர் அடுத்தது விஜய் வராரு. விஜய் கூட பணம் அந்த மாதிரி ஐடியாவில் அவர் இல்லைன்றது தான் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். அவர் இன்னும் களத்துக்கு வரலையே, இன்னும் வரல. தேர்தலில் பங்கேற்றால் தானே அப்புறம் நீங்கள் அந்த விமர்சனத்தை முன்னே. அது போல் இருக்க மாட்டாங்க. விஜய்க்கு நான் சப்போர்ட் இடு, விஜய் ஃபேன்ஸ் இடு, விஜய் ஆதரவாளனும் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்டியானிட்டி, ஓகேவா? அவருக்கு நம்ம ஆப்போசிட் தான் பண்ணணும். அதனால் கிறிஸ்டியானிட்டின்னா மனுஷன் தானே, அதனால் யாருக்கும் நம்ம ஆப்போசிட் பண்ணுற வேலையும் கிடையாது பிரபஞ்சத்தில். ஏன் விஜய் நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவராக பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் ஒரு ஒரு உச்ச நடிகர் புதிய கட்சியை ஆரம்பிக்கிறார். என்னுடைய கொள்கை எதிரி, என்னுடைய கோட்பாட்டு எதிரி அப்படின்றாரு. இதுதான் என்னுடைய கொள்கைகள் அப்படின்னு பிரகடனப்படுத்துகிறாரு. இதை எல்லாமே பார்க்காம ஏன் அவர் ஒரு கிறிஸ்தவராக பார்க்குறீங்க? சார், அவர் கிறிஸ்தவராக பார்க்கணும். இது வரையிலும் அவர் ஏதோ ஒரு கோவில் ஆரம்பிக்கலையே. இல்லை சார், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மத வழிபாட்டு அமைப்பை ஆரம்பிக்கலையே. ஒரு கட்சியாக பிரகடனப்படுத்துகிறார். மக்களையும் மண்ணுக்காகவும் நான் கட்சியை ஆரம்பித்திருக்கிறேன், ஆட்சி பிடிக்க போகிறேன்னு சொல்லும்போது ஏன் நீங்கள் அவரை வந்து ஒரு மதத்தின் அடையாளமாக சுருக்குகிறீர்கள்? சார், விஜய் இதுவரை வந்து தீபாவளி பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரா? தீபாவளி பொங்கலுக்கு படம் ரிலீஸ் பண்ணி சம்பாதிச்ச அவர் நடிகராக சொல்லவில்லை, இனி சொல்லுவார் போல. கட்சி தலைவராக இனிமேல் தானே சொல்லுவார். சார், அது இனி சொல்கிறாருனாக்கா அது அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறது தானே அர்த்தம். அதுக்கு இனி விஜய் வந்து பொங்கல் வாழ்த்து சொல்லுவார், தீபாவளி வாழ்த்து சொல்லுவார்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டுலாம் இல்லை. அவங்க மக்கள் அவர்களுடைய உழைப்பால் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அரசாங்கம் திமுக அதிமுக 5 முறைக்கு தந்தாகிவிட்டது, 6 முறை தந்தாகிவிட்டது. ஒரு பெரிய மாற்றங்களை தமிழகம் சந்தித்திருக்கவில்லை. அப்போது ஒரு புதிய வரவை நாங்கள் வந்து விரும்புகிறோம் அப்படின்ற இடத்தில் நாம் தமிழர், தாவேகா போன்ற வருகை அவர்களோட எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யாதா? ஏன் அவங்க வரக்கூடாதுன்னு கேட்குறேன். அவங்க வர்றதுக்கான களம் இல்லையா தமிழ்நாடு? சார், அவர்களே நான் வரக்கூடாதுன்னு சொல்ல வரல. இதுவரை மக்களுக்கு அவர்கள் ஆற்றிய பணிகள் என்ன? இதன் பிறகு, அதாவது சினிமா என்பது ஒரு சின்ன வட்டம். ஒரு நடிகர் சங்க தலைவராகவோ அல்லது ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலேயோ ஒரு தலைவராக விஜயை தேர்வு செய்யலை. அங்கேயும் தகுதி இழந்திருக்கு. இதுவரை என்ன செய்திருக்கிறார் விஜய்? நிறைய படங்களை நடித்திருக்கிறார். அவ்வளோதான், நிறைய படம் நடிச்சிருக்காரு. தன்னுடைய அதிகபட்ச ஊதியத்தை வாங்கியிருக்கிறார். சார், விஜய் வந்து தன்னுடைய சுயலாபத்துக்காக நீ ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாமராக இருக்கும். ஒரு பெண்ணோட ஆபாசத்தை வச்சு தான் உங்களுடைய வளர்ச்சி. விஜயுடைய அரசியல் சொல்ல வந்தாக்கா ஒரு பெண்ணோட ஆபாசத்தை காட்டி தான் நீ வளர்ந்துருக்க. நீ அப்படி வளர்ந்த நீ அடுத்தது மக்களை இப்போ எப்படி திசை திருப்பணுங்கிறது நல்லாவே தெரியும் அவருக்கு. ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் வந்து அவர் சினிமா பயணித்திருக்கு. நடிகராக கெடுத்தவர் தலைவராக வழிநடத்துவாரோ என்னவோ. அது சார், ஆக்சுவலி கேப்டன் வந்து ஒரு தலைவராக வந்தாருன்னா நல்ல குடும்பஸ்தன், ஒரு நல்ல தலைவன், ஒரு நல்ல நடிகர் சங்க தலைவர், நல்ல மனிதர்னு சொல்லிட்டு இன்றைக்கி கடவுளாயிட்டு அது வேறு விஷயம். அவரை மிங்கிள் பண்ணும்போது விஜயெல்லாம் தூசு கூட சமம் கிடையாது. விஜய் வந்து செய்வார்னு சொல்லிட்டு மக்கள் அதுதான் சார். அவருடைய வருகையை எதிர்ப்பவர்கள் இருக்கிறார்கள், ஆதரிப்பவர்கள் இருக்கிறார்கள். இருப்பினும் ஆதரிப்பவர்கள் என்ன சொல்கிறாங்க? தாவேகா விஜய்க்கு வந்து 15 விழுக்காடு வாக்கு இருக்குது, 20 விழுக்காடு வாக்கு இருக்குது, அவர் 50 இடங்களில் வெற்றி பெறுவார், ஆட்சியே பிடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆட்சியை பிடிப்பார் என்பதை ஏற்றக்கூடிய விஷயம். அதாவது ஏதோ எலெக்ஷனில் பணம் இருக்குதுன்னு நிற்பாங்க, ஆட்சி பிடிப்பார், சீட்டு பிடிப்பார்ன்றதுலாம் வாய்ப்பும் கிடையாது, பிடிக்க மாட்டார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே திராவிடம் என்ற பெயரில் பெரிய பெருச்சாலையில் உட்காந்துட்ருக்கு. கேப்டனோட பெரிய ஆளா நீ? அவரோட நீ ஆளுமைத்தனம் உள்ளவரா? கிடையாது. அவருக்கே வந்து ஒரு சில சர்க்கிள், பெரிய சர்க்கிள், ஒரு சில சர்க்கிள் இல்லை, பெரிய சர்க்கிள். அது வந்து அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இழப்பு கிடையாது, அவங்க ரசிகர்கள் மட்டும் இழப்பு கிடையாது, ஒட்டுமொத்த தமிழகத்தின் பேரிழப்பு. ஸோ அப்படி ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவர் செய்வார், அவரை நம்பி மக்கள் வாக்களித்தாங்க. அவருக்கு வந்து எதிர்கட்சி தலைவராகவே இருந்தார். எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது கூட பால் விலை ஏற்றத்துக்காக மட்டும்தான் அவர் சண்டை போட்டார். மற்றபடி ஏதோ பேசணும், நம்ம எதிர்கட்சி தலைவராக உட்காந்துட்டோம் அப்படின்ற ஆணவத்திலே கர்வத்திலே அவர் எதுவும் பண்ணலை. பால் விலை ஏற்றம் இதுதான் பிரச்சனை அவருக்கு. அத்தியாவசியமான பால் விலை. பால் இல்லாமல் எத்தனை குழந்தை எழுதுகிட்டு இருக்கு? பால் இல்லாமல் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. பால் விலை ஏற்றினாலுமே அத்தனை விலையுமே ஏறும் சார். ஸோ
ஸோ இது நடந்துடக்கூடாது, தமிழக அரசு இதை கட்டுக்குள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் மக்களுக்காக போராடின ஒரே தலைவர் அவர். காமராஜருக்கு பிறகு இவரை தான் நான் சொல்ல முடியும், வேறு யாரும் நான் சொல்ல முடியாது. மக்கள் நலத்திட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் போதிய கவனம் செலுத்தவில்லை அப்படின்னு ஒரு தரப்பிலும், மகளிர் உதவித்தொகை, பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி, மாணவர்களுக்கான நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் உறுதியாக அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் எங்களை தான் ஆட்சி கட்டிலில் மக்கள் அமர வைப்பார்கள் அப்படின்னு ஒரு பெரும் நம்பிக்கை விதைக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் அதன் முதலமைச்சரும். எப்படி பார்க்குறீங்க? அதாவது அன்னமிட்ட கை மறக்கக்கூடாது. காலை உணவு திட்டத்தை வரவேற்கிறேன். ஏன்னு ஆவாதவங்க இருந்தாலும் சரி, விரோதியாக இருந்தாலும் சரி, அவங்க செய்கிற நல்லதை நம்ம வரவேற்கிறது தப்பு கிடையாது. காலை உணவு திட்டத்துக்காக முதல்வருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், நம்ம தமிழ்நாடு மூலயமா. அது நல்ல விஷயம். மற்றபடி அவர் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குகிறார்கள், 1 கோடிக்கும் அதிகமான பெண்கள் பயன்பெறுகிறார்கள், பெரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எல்லாமே ஒரு கண்ணோட்டத்தில் தான் சார் கொடுக்குறாங்க, எதுவுமே நடுநிலையெல்லாம் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அவங்க கட்சிக்காரர்கள் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. 1 கோடி பேரும் கட்சிக்காரங்களாங்க. நான் மக்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். அவங்கள சார்ந்தவர்கள் அவரவர்கள் வசதிக்காக கொடுத்த, இப்போ கவுன்சிலர் தேவைப்பட்ட கட்சி சாராத நபர்களுக்கு அது போலையா? உங்கள் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் இல்லையா? போயிருக்கு சார். உதாரணத்துக்கு நான்லாம் வாங்க மாட்டேன், எங்கள் வீட்டில் இல்லை, நான் வாங்கவும் இல்லை. இல்லை, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நானும் வாங்கலை, நீங்களும் வாங்கலை, ஒரு காமன் மேனாக சொல்கிறேன். நமக்கு அது எய்மும் கிடையாது. வீட்டிலையும் சொன்னாங்க அதெல்லாம் போகாத வேணான்னு சொல்லிடுச்சு, அது வேறு விஷயம். அதாவது கொண்டு வந்த ஒரு திட்டம் நான் பெருமையாக பேசுவேன், மற்ற விஷயத்தை பற்றி நான் பேச விரும்பலை சார். ஏன்னா நம்ம அவங்கள பற்றி திமுகன்னு சொன்னாலுமே விபூதி தொட்ட கையால் திமுக தொடரும்னு சொல்லிட்டு நம்முடைய கோட்பாடு. மக்கள் பற்றி பொதுவாக நான் சொல்ல கேள்வி. ஏன் அந்த அளவுக்கு வெறுக்கிறீர்கள்? ஆன்மீகம்ன்ற ஒரு வளையத்தினால தான் ஒவ்வொரு மனிதனும் திருந்தி வாழறோம். அந்த ஆன்மீகத்தை நீ கட் பண்ணுற, அந்த ஆன்மீகத்தை நீ குறை சொல்கிற அப்படின்னு சொன்னால் மக்களை தீவிரவாதத்தை நீ எங்கே ஆன்மீகத்தை குறை சொல்கிறார்கள்? மூட நம்பிக்கைகளை தான் நாங்கள் எதிர்க்கிறோம், இந்துக்களையோ நாங்கள் பேரன்பு கொண்டு நேசிக்கிறோம்னு சொல்கிறாங்களே. சரி சார், நான் சாமி நீங்கள் இந்துக்களை கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சார், நான் சாமி கும்பிட்றது மூட நம்பிக்கைன்னா இப்போ உங்கள் அப்பா மாலை போகிறதே மூட நம்பிக்கை, அப்பா சமாதி இப்போ மாலை போகிறதே மூட நம்பிக்கை, அப்பா சிலைக்கு மாலை போகிறது மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கைன்னு சொன்ன ஈவர ராமசாமிக்கு போய் மாலை போகிறது மூட நம்பிக்கை. அப்போ நீ ஏன் மூட நம்பிக்கை பேச வரேன்னு கேட்குறேன். மூட நம்பிக்கைன்னா நீ முதல்ல நடைமுறைப்படுத்து. நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், மாமிசம் சாப்பிட்ற அத்தனை பேருமே ஒரு மனிதன் இருந்தால் கல்லறையில் அடக்கப்படுவான். மாமிசம் சாப்பிட்ற ஒவ்வொருடைய வயிறும் கல்லறை தான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு மாமிசம் எடுக்காமல் வாழ்ந்துட்டுருக்கேன். நம்ம ஒருத்தனை கருத்து சொல்லணுனாக்கா அதுக்கு முன்னாடி நம்மளை தயார்படுத்திக்கணும். அவ்வாறு இல்லை இந்த ஆட்சின்னு சொல்கிறீங்க? ஆமாம், இல்லை சார், நான் மட்டும் சொல்லலை, பொதுமக்கள் பேசிட்டு, நான் மக்களோட மக்கள் தான் வாழ்ந்துட்டு தவிர நான் போய் ஏசி காரில் ஏசி ரூம்லேயே படுத்துட்டுலாம் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம், அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பார்ட் 2 ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு முதலமைச்சர். என்ன நம்பிக்கையில் சொல்கிறாரு? ஆட்சி ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தான் சார் சொல்கிறாங்க. இன்றைக்கி விஜய் சொல்கிறாரு ஆட்சி பிடிப்போன்றாரு. அதை மாதிரி தான் பார்க்குறீங்களா? திமுக ஆண்டு கொண்டு இருக்கின்ற கட்சி இல்லையா? ஆண்டு கொண்டு இருந்தாலும் சரி சார், அதாவது சரியான தலைமை இல்லை. முதல்ல எதுலையுமே சரி, ஏடிஎம்களும் தகுதியான தலைமை இல்லை. ஸ்டாலின் ஒரு தகுதியான தலைமை இருக்குது, திமுகவுக்கு ஒரு தகுதியான தலைமை இருக்குது, ஒரே ஒரு தலைமை, ஒற்றை தலைமை. இங்கே ஏடிஎம்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 தலைமை வந்துருச்சு. சரியான தலைமையில் அதை எடப்பாடி பழனிசாமி தானே அந்த கட்சியோட பொதுச் செயலாளராக ஒரு செயலாளராக இருந்தாலும் சார், மக்களுக்கு இப்போ ஏடிஎம்கே எத்தனை பிரிவாக பிரிஞ்சிருக்கு. அந்த பிரிஞ்ச ஒட்டுமொத்த பேர் ஒன்றா சேர்ந்தாக்கா டிஎம்கே வராது, வந்ததில்லை. ஏன்னா போன எலெக்ஷனுக்கு நம்ம களத்தில் தான் இருக்கோம். திமுகவுக்கு அளித்த வாக்குகள் குறைவு. அதற்கு முத்தாய்ப்பாக பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்து விட்டது, இன்னும் ஒன்றுபட்ட அதிமுக விரைவில் உருவாகிவிடும் சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்கலாம்? அதை வரவேற்கிறேன் சார். என்கிட்ட ஒரு தீய சக்தியை ஒழிக்கணும்னா தெய்வம் ஒரு வழியை கொண்டு வருவோம். அதன் அடிப்படையில் அதிமுக மேடம் சசிகலாவாக இருந்தாலும் சரி, ஒரு எடப்பாடியாக இருந்தாலும் சரி, டிடி தினகரன் இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாக்கா ஒட்டுமொத்த அதிமுக ஒன்று சேர்ந்து பாஜகவோட சிறப்பாக கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்க கலங்கண்டானாக்கா டிஎம்கே கம்பல்சரி காலி. அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக விமர்சனம் வரும்போது எல்லாமே தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிரான அதிருப்தி அலை இன்னும் ரொம்ப அதிதீவிரமாக இருக்குது. இந்த நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக திமுகவிற்கு வலு சேர்க்கும்னு சொல்கிறாங்க.
பாஜக மேலே மக்கள் அதிருப்தியில் இருக்காங்கிறத வந்து பிரபலப்படுத்துறது மீடியாக்கள் அதிகமாக வச்சுருக்கிற திமுககாரர் தான் பண்ணுறாங்க. பாஜக மேலே மக்கள் அதிருப்தியில் கிடையாது. இன்றைக்கி பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதலில் வந்து மக்கள் எல்லாம் மோடியை வந்து தூக்கி தலைமையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. பாஜக என்ன ஆண்டு என்ன தப்பு பண்ணிட்டாங்க சொல்லுங்கள்? பாஜக கிட்ட அதிகாரத்தை கொடுத்தியா? போதிய நிதி தர மறுக்கிறார்கள், மாநில உரிமைகளை நசுக்குகிறார்கள் அப்படின்னு திமுக தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கு. 40 எம்பி தேர்வு செஞ்சுருக்கோம். அது நாம் தேர்வு செய்தது. நாம் தேர்வு செய்தது ஓகே, எப்படியோ தேர்வு செய்துட்டோம், எப்படியோ அவங்க எம்பி ஆகிட்டாங்க. அவங்களுடைய வேலை என்ன சார்? இங்கே போயிட்டு சண்டை போடுறதா வேலை? ஒரு நாகரிகமே இல்லாமல் போயிட்டு அங்கே உள்ள சண்டை போட்டுட்ருக்காங்க. நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும் நீங்கள் சண்டைன்னு பார்க்குறீங்க. நாடாளுமன்றத்தில் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, அதற்கு ஆளும் தரப்பு பதில் சொல்லுது, அதனால் அவங்களோட கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். நீங்கள் சண்டைன்னு பார்க்குறீங்க சார். மக்கள் கோரிக்கைகளை பிரதிபலிக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கக்கூடாதா நீங்கள்? மக்கள் கோரிக்கைகள் கிடையாது, அவருடைய கோரிக்கைகள் தான். இன்றைக்கி 100 நாள் வேலைக்கு பணம் போடாமல் இருக்காங்க. 100 நாள் வேலை நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? மக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனை சார் பாதிக்கப்படுது. அது பாதிக்கப்படுதுனாக்கா ஒரு குடும்பத்தில் போய் ஒரு தலைவன் தான் போயிட்டு கேட்கணும். என்ன சொல்கிறீங்க? என் குடும்பத்தில் பிரச்சனைனாக்கா என் குடும்ப பிரச்சனை ஒரு தலைவன் தான் தீர்க்கணும், குடும்ப தலைவன் தான் தீர்க்கணும். பக்கத்து ஊர் மேலே குறை சொல்ல முடியாது. நான் பண்ணுற தவறுக்கு என் குடும்பத்தை நான் தான் பார்த்துக்கணும். நீ தமிழுக்கு அப்பா, அதில் வரக்கூடாது தப்பா? நீ பண்ணுறது திரும்பி தப்பாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா இருக்கிற எம்பிகளை சொல்லு, டேய் கம்முன்னு இருங்க, ஏதாவது மத்திய அரசு மக்களுக்கு வாங்கி பேசியே மக்கள் திட்டங்களில் பாஜக தர மறுக்கிறது. நீங்கள் பேசாதடான்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண மாட்டாங்களே அப்படின்னா? சார் பாஜகவை பொறுத்தவரை இல்லை, நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் ஏதோ போகிற போக்கில் புலம்புறாங்கன்ற மாதிரி சொல்கிறீங்களே ராம்தாஸ். மக்களோட பிரச்சனைகள் தான் மும்மொழி கொள்கை தொடர்பாக அல்லது தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதி தொடர்பாக மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்கள். அதை நீங்கள் வந்து சண்டை போடுறாங்க, பேசாதீங்க அப்படின்னா பேசியே தரலையே, பேசலாம் எப்படி தருவாங்க பாஜக அரசு? சார் எல்லாத்துக்கும் நாகரிகம் இருக்குது சார். அந்த நாகரிகத்தை மீறி பேசாதீங்க. பேசினா தான் கேட்க முடியும். அப்படி என்ன பேசுகிறார்கள்? நாகரிகத்தை மீறி என்ன பேசுகிறார்கள்? அங்கே போய்ட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம வாக்களித்த மக்களை இழிவுபடுத்துறது தான் சமம். அது வேறு எந்த வகையில் அந்த கோரிக்கைகளை கேட்க முடியும்? காந்தியை ஃபாலோ பண்ணுறீங்களே, அகிம்சை முறையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார். இன்றைக்கி வந்து போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் வந்து நம்ம இந்தியாவில் தான் சார் அதிகமாக இருக்குது. வெளிநாடுலாம் பார்த்தீங்கன்னா போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிகமாக பண்ண மாட்டான். இல்லை, அந்தளவுக்கு தேவையும் இருக்கிறது சார். சும்மா போராடுறாங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை சார், அந்த போராட்டன்ற விஷயத்தை கொண்டு வரதே முதல்ல தவறுன்ற. நான் கொண்டு வருவதே தவறு என்றால் கொண்டு வந்ததே இவர்கள் தானே. போராட்ட காலங்களை தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் கொண்டு வந்தது காங்கிரஸ் மற்றும் இங்கே இருக்கிற திமுக. நிதி தர மறுக்கிறார்கள், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகிறது, அங்கு சத்தமிடுகிறார்கள், கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க. நீங்கள் அதை வந்து சத்தம் போடாதீங்க, பேசாதீங்கன்னா நிதி மத்திய அரசாங்கம் ஏன் தர மறுக்கிறது? தமிழகத்திற்கு ஒரு கண், உத்தரப்பிரதேசத்திற்கு ஒரு கண், மகாராஷ்டிராவுக்கு ஒரு கண் என்று ஏன் காட்டுகிறது? அனைவருக்குமான நிதியை ஒழுங்காக பகிர்ந்தளிங்கள் அப்படின்றதான கோரிக்கையாக இருக்குது. அது ஏன் மத்திய அரசாங்கம் தர மறுக்கிறது? இல்லை சார், நீங்கள் அதை பேசவே மாட்டீங்களே. தர மறுக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்குங்களா? தர மாட்டேன்னு முதலமைச்சர் சொல்றாரு, நிதியமைச்சர் சொல்றாரு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்றாங்க. அது எல்லாமே போய் தானே. நிதியமைச்சரே இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? நீங்கள் எனக்கு ஒரே ஒரு எவிடன்ஸ் குழு கொடுங்க. நிதியமைச்சர் இதுவரை மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள், நான் அப்பொழுது தான் நான் தமிழகத்திற்கு வந்து நான் நிதி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இதுவரையும் எங்கேயும் சொன்னதில்லை. பாஜகவை சார்ந்த அத்தனை தலைவர்களும் எதுவும் இதை பற்றி பேசுனதில்லை. மும்மொழி கொள்கையை வந்து ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கோ, பிடிச்சா ஏற்றுக்கோ, கம்பல்சரி கிடையாது. நிதி தரவில்லையே, இன்னும் நிதி தரவில்லையே சார். எல்லாருக்கும் நீங்கள் அதை ஏற்கலையா? தமிழக போயின்னு சொல்கிறீங்களா சார்? அது தமிழகத்தை வந்து ஓரவஞ்சனப்படுத்தணும்னு சொல்லிட்டு பாஜகவுக்கோ இந்திய அரசாங்கத்துக்கோ கண்டிப்பாக ஆசை கிடையாது. நிதி என்பது எல்லாருக்கும் சேர்ந்த ஒன்று. ஏன்னா நம்ம வரி பணத்தை கொடுக்குறோம், நம்ம வரி பணத்தை நமக்கு திருப்பி தராங்க. அதை கொடுக்க மாட்டேன் சொல்கிறது அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழிவகைகள் உண்டு, கேட்குற விதங்கள் உண்டு. எல்லாத்துக்கும் நம்ம போர் புரிஞ்சிட்டு இருக்க முடியாது. புரியுதுங்களா? நான் ஏன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அன்றாட பிரச்சனைகள் இருக்குது. இந்த போர்னால வந்து நிறைய கார்பரேட் கம்பெனிங்கிற அத்தனை பேர் மக்களை சொல்லிகிட்டு இருக்கான். HDFC லோனாக இருந்தாலும் சரி, இப்போ பஜாஜ் லோனாக இருந்தாலும் சரி, மக்களை தினம் எத்தனை மக்களை சிபிலை கொண்டு வந்துருக்கான் தெரியுங்களா? இது யார் சார் கவனம் செலுத்தணும்? மக்களால் பணம் கட்ட முடியல, இன்றைக்கி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, வரவேற்கிறேன்.
யாரையும் துன்புறுத்தக்கூடாது. கடன் கொடுத்தியா, கடனை கேட்டு யாரும் துன்புறுத்தக்கூடாது, அவன் மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வந்திருக்கான். அதுக்கு நான் வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் அது. இங்கே இதை கவனம் செலுத்துறேன்னாக்கா அப்போ உங்களுக்கு கவனம் அதில் இருக்குது, ஏன் அதை தலையிட்டு கேட்க மாட்டேன்னு கேட்குறேன். புரிஞ்சதில்லை இல்லையா? எடுத்துக்காட்டு சொன்னேன், நெட்வொர்க்கில் வந்து முட்டை விற்கிறவன் வந்து எல்லாமே ஊழல் இருக்குது. இதை சரி செய்யக்கூடியது வந்து அரசாங்கம், அதுதான் முதல்வர், அதுதான் ஊரில் பிரச்சனைனாக்கா கிளியர் பண்ணுறது கவுன்சிலர், வார்டு மெம்பரு, இவ்வளோ பேருக்கு நம்ம வாக்கு போட்டு வாக்களித்து தேர்வு செய்கிறோம். நல்லது செய்வாங்க, இதெல்லாம் கிளியர் பண்ணுவாங்க, ரோடு பிரச்சனை கிளியர் ஆகும்னு சொல்லிட்டு தான் நம்ம மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க. இது எதையும் கிளியர் பண்ணாத நீ மாட்டுன்னு வேறு விஷயத்த மக்களை திசை திருப்பி கொண்டே இருந்ததாக்கா அது நீ செய்யக்கூடாதுக்கு செய்கிறியா இல்லை மக்களை வந்து வேறு வழியில் கொண்டு போறியான்றதான் புரியல சார். டாஸ்மாக் அமலாக்கத்துறை ரைடு, அதன் மீது எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள், இருவேறு கருத்துக்கள், பாஜக ஆளாத மாநிலங்களில் இவ்வாறு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது ஒன்று, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க, உங்களை ரைடு பண்ணாமல் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மறு கருத்து எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது ரெய்டு நடத்தி அங்கே வந்து எதுவுமே இல்லை, நிரபராதி அப்படின்னு சொன்னாக்கா ரெய்டு போகிறது தப்புன்னு சொல்லலாம். அங்கே ஆதாரங்கள் எல்லாம் சிறப்பாக கலெக்ட் பண்ணப்படுது, குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறாங்க. எனக்கு அவங்க மேலே நான் கோவம்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்களே. இது கிட்டத்தட்ட ஒரு இப்போ மதிப்புக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் கைதாக இருந்தாலும் சரி, மறுபடியும் பிணையில் வெளியே வந்த விஷயமா இருந்தாலும் சரி, மத்திய அரசு அதிமுக ஆட்சியின் போது நடத்தப்பட்ட அமலாக்கத்துறை ரைடுக்கான முடிவு கூட இன்னும் தெரில. அப்போ அதுதான் முன்வைக்கப்படுது. அதுதான் கேட்குறேன், உடனடியாக நடவடிக்கை எடுத்து தண்டனைக்கு உட்படுத்துங்க, இல்லைன்னா அமலாக்கத்துறை வேண்டுமென்றே இப்படியா நகர்த்துகிறது, அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிறதுன்ற விமர்சனம் தான் அது மேலே எழுது. சார், பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு தவறுகள் நடக்க தான் செய்யும். எல்லாரும் ஒரே மாதிரி வாழ்ந்துட முடியாது. எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுன்னு நான் சொல்ல வரல, தண்டனைக்காக சொல்ல வரல. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணணும்? தப்பு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அல்லவா? யாரும் தண்டிக்கிறது உலகத்தில் உரிமையே கிடையாது. முதல்ல பிறக்கும்போது ஒவ்வொருவனும் தன்னுடைய தாயை சாகடிச்சு தான் பிறக்கிறோம், மறு உயிர் கொடுத்து தான் பிறக்கிறோம். யாராக இருந்தாலும் சரி, யாரும் தண்டனை, அவங்களுடைய கர்மா, அவனுடைய வினைகள், அவன் அதை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதை போய் நீ தண்டிக்கணுன்றதுக்கு எந்த மனிதனுக்கும் உரிமையும் கிடையாது. ஓகேங்களா? அதனால் தண்டனை வாங்கி கொடுன்னு நான் சொல்ல வரல. நடக்குதா, அது ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணணும், அது யாரும் முன் வந்து செய்கிறது கிடையாது. ஒரு எதிர்கட்சி ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தா ஒருத்தர் குறை சொல்லணும், இந்த மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டாங்க மக்களையும் சரி, வருகின்ற அரசியல்வாதியும் சரி. இன்றைக்கி விஜய் சார் கூட வந்தார், டிஎம்கே குறை சொல்கிறார், பாஜக குறை சொல்கிறார். ஒட்டுமொத்தமாக நம்ம ஆளுங்க ஒருத்தரை குறை சொன்னால் எல்லோரும் குறை சொல்லிகிட்டு இருப்பான், ஒருத்தனை புகழ்ந்து எல்லாம் புகழ்ந்துட்டு இருப்பான். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், தலைவர் அதான் கேப்டன் அவர்களே எவ்வளோ குறை சொல்லிட்டாங்க, இப்போ கடவுளாக வணங்கிட்டு இருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டு இது. நல்லது ராம்தாஸ், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி சார்.